நல்லா கேட்டுக்கங்க. சுப்பிரமணிய சாமி சாதாரண ஆள் இல்ல. ஐயருக்கு ஐயர் அவரு, என்ன பெரிய ஐயர் அவரு. அவர் சொல்றாரு, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் யாருடைய உதவியும் இல்லாம, அமித்ஷா சப்போர்ட் இல்லாம தனியா உட்கார்ந்து அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்ல வச்சுட்டேன்னா நான் இந்த அரசியலை விட்டுட்டு போயிடுறேங்கிறார். இப்ப வர்றதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், என்ன கிரேசி இந்த மாதிரி சொல்றாங்களே, எப்படி நமக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டேன். டவுட்டா தான் இருக்குங்கிறா. எனக்கே டவுட்டா. ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நம்மெல்லாம் நாடோடி வாழ்க்கை. நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஏதோ இந்த சென்னையை நம்பி வந்தோம். இந்த சென்னை தான் இந்த கருணாசை உருவாக்குச்சு. அதனால நான் என்னைக்குமே இந்த சென்னைக்கு நன்றியா இருப்பேன். ஏன்னா என் ஊர்ல எங்க அப்பா அத்தா வச்ச பேரு கருணாநிதி. நிதி பற்றாக்குறையில நிதியை தூக்கிட்டேன், வெறும் கருணான்னு வச்சுக்கிட்டேன். என்ன எங்க அப்பா பேரு சேர்த்தவர், அப்ப எஸ் தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டேன், கருணாஸ். ஐ நல்லா இருக்க. ஐ ஹலோ கருணாஸ், ஹலோ வாங்க கருணாஸ், நல்லா இருக்க சவுண்டு, நம்ம இதே வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டேன், நானா வச்சுக்கிட்டதான். ஆனால் இந்த கருணாஸ்ங்கிற ஒரு பாடகனை, ஒரு இசையமைப்பாளனை, ஒரு நடிகனை, ஒரு தயாரிப்பாளனை, ஒரு விநியோகஸ்தகரை, ஒரு முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவனை, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, இன்றைக்கு வரக்கூடிய சட்டமன்றத்திலே தளபதியாருடைய புகழை பாடக்கூடியவனை இந்த சென்னை தான் என்ன உருவாக்குச்சு. அதனால நான் பிறந்த ஊருக்கெல்லாம் விசுவாசமா இருக்க மாட்டேன், நான் சென்னைக்கு மட்டும்தான் விசுவாசமா இருப்பேன். நிறைய பேர் சொல்றாங்க சென்னை எங்களது எங்களுது எங்களது சென்னை. என்ன எங்களது சென்னை? நாங்க இங்க உருவாயிருக்கிறோம். அதனால என் ஓட்டு, நான் முதல்ல பாட்டு தோட்டத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் கோடம்பாக்கம் போனேன், அப்புறம் ட்ரிபிளிகன் பிக் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் நம்ம நலத்தம்பி ஸ்ட்ரீட்ல இருந்தேன். இப்படி நான் எங்கெங்க இருந்தேனே எனக்கு தெரியல. மூணு நான் ஓட்டு போடும் பொழுது அண்ணா நகர் இருந்தேன். ஏன்னா இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க, அண்ணா நகர்ல எப்ப இருந்தீங்க? இப்ப இருந்தோம். அண்ணா நகர்ல இருக்கும்போது எங்க ஓட்டு போட்டீங்க? தெரியலங்க. இல்ல அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அப்ப அங்க இருக்கும்போது உங்களுக்கு அங்க ஓட்டு இருந்துச்சா? இப்படி எல்லாம் கேட்ட இருக்கிற நம்மளே வாடகை வீட்டுல என்ன ஆணி அடிச்சா வெளில போங்கிறான், பைப்பு நிறைய திறந்து விட்டா வெளில போங்கிறான். இப்படி இருக்கிற இந்த சென்னையில நம்ம எங்க போய் என்ன பண்றது? ஆக இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதைத்தான் அன்னைக்கு எஸ்ஐஆருடைய கூட்டத்தில் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நம்மளுடைய ஓட்டு உரிமைகளை பறிப்பது என்பது நமது குடி. ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னா உசுறு போனதுக்கு சம்பந்தானப்பா. அப்ப ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னா இது எப்படி ஜனநாயக நாடு? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓட்டு போட்டேன், அந்த ஓட்டை வாங்கித்தான் இன்னைக்கு நாட்டுடைய பிரதமர் இருக்காரு. அப்ப நான் அந்த ஓட்டு செல்லாதனா அப்ப பிரதமர் பதவியும் செல்லாது தானே? நான் ஓட்டு போட்டு பண்ணி ஜெயிச்ச, நம்ம தானே ஓட்டு போட்டோம். எந்த கட்சிக்கே ஓட்டு போட்டோமா இல்லையா? அப்ப ஒரு நாட்டினுடைய பிரதமர் 2 வருஷம் தான் ஆகுது. அப்ப அன்றைக்கு அப்படி இருந்துட்டு ஏத்துக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு ஒரு சிறப்பு வாக்காளர் இதுன்னு சொல்லி கொண்டுட்டு வந்து நம்மளுடைய வாக்குகளை நீக்கிட்டு வட இந்தியாவில் இருந்து இங்க வேலை செய்யறாங்க பாரு. அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு ஒன்னே ஒன்று என்ன, ஏதாவது கேட்டீங்கன்னா பிஜேபி, மோடிஜி, கியாஜி, பானிபூர்ஜி, ஆஜி, கோஜி, வாஜி, வேற என்ன தெரியுது? எல்லாம் என்னன்னா நம்ம வேலை செய்ய வேண்டிய இடத்துல அவங்க வேலை செய்யறாங்க. இதுல வேற என் ஊர்ல ஒருத்தன் செங்கல் சூழ வச்சிருக்கான். என்னடா எல்லாம் வட இந்தியாவிலிருந்து கூட்டி அழைச்சிருக்கிற? இல்ல மாப்பிள்ள, இவங்க என்ன வெறும் கொஞ்சம் ரேஷன் அரிசியை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொடுத்தா காட்டுக்கிட்டு அப்படியே பொழுதுக்கு வேலை செய்யறான். நம்ம ஆளுங்கன்னா அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, இதுல வேற சாயந்தரமான ஒரு குவார்டர் வாங்கி கொடுன்னு வேற கேட்கிறாங்க. சரியா வராது, மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறான். ஆக ஊசி இடம் கொடுத்தா தானே நூலு உள்ள போகும். ஊசி இடம் கொடுத்தா தானே நூலு உள்ள போகும். ஆக நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மண்ணு, நம்மளுடைய மொழி, இந்த நாட்டையும் மண்ணையும் மொழியையும் காப்பதற்காக 75 ஆண்டு காலங்கள், ஒரு 75 ஆண்டு மக்களுக்கு மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர்களாக, மலைஜாதி மக்களாக வாழக்கூடிய, தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அனைத்து
மக்களுக்குமான ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி மட்டும்தான். அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சராக அரவணையும் அன்போடு வழிநடத்தக்கூடியவராக அன்றைக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் பார்க்கிறாரு. அவங்க அப்பா வந்து அண்ணாவுடைய காலத்துல தலைவர் முத்தமிழ் கலைஞர் காலத்திலிருந்து கட்சியில இருக்கிறவர். உடனே போனை போட்டா படம் பிடிக்க முடியுமா? நீங்க படம் முடியும்னா ஷார்ட் நம்ம பிளைட் கஷ்டம், அதுல பிளைட் பிடிச்சு போகணும். அதனால நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றேன் ஒண்ணு, நம்ம எல்லாம் மனுஷங்க தான். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போயிருவோம். ஆனால் நமது சந்ததிகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டுமானால், நீ பெற்ற பிள்ளைகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று நீ நினைப்பையானால், நீ இன்றைக்கு வாயை கட்டி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையும் காக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால், உன்னை காக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் மட்டும்தான் இருப்பார். அவர்தான் இந்த மண்ணுக்கான ஒரு தலைவராக, மக்களுக்கான ஒரு தலைவராக, மொழிக்கான ஒரு தலைவராக, இந்த மண்ணுக்கான ஒரு தலைவராக, என்றைக்கும் உங்களில் ஒருவனாக என்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த தளபதியால் மட்டும்தான் இருப்பார் என்பதை எனக்கு